அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. பஜார் ஸ்டைல் ரீட்டைல் லிமிடெட் ஐபிஓ பத்தி பார்த்தரலாம். ஜூன் 2013 இன்கார்பரேட் ஆன இந்த கம்பெனி ஃபேஷன் ரீட்டைலர் வெஸ்ட் பெங்கால்லையும் ஒடிசாலையும். இந்த கம்பெனி வந்து மென்னு, உமன், பாய்ஸ், கேர்ள்ஸ், இன்ஃபென்ட்ஸ் எல்லாருக்கும் தேவையான துணி வகைகள் கொடுக்குறாங்க. அதுபோக ஹோம் ஃபர்னிஷிங் ப்ராடக்ட்ஸும், ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா துணி வகைகளும் குவாலிட்டியாகவும் அவங்களுக்கு ஏற்ற ப்ரைஸ்லையும் கொடுக்கணுங்கிறது தான் இவங்களோட நோக்கம். மார்ச் 2024 படி 9046 ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்களோட ஸ்டோர்ஸ் இருக்கு. இந்த ஸ்டைல் பஜார் வந்து ஒடிசா, பீகார், அசாம், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், திரிபுரா, சத்தீஸ்கர் இங்கெல்லாம் இருக்கு. மார்ச் 2024 படி 162 ஸ்டோர் 9 ஸ்டேட்ல ஆப்ரேட் பண்றாங்க. இவங்களுக்கு இன்ஹவுஸ் மார்க்கெட்டிங் டீம் இருக்கு, டிசைனிங் அண்ட் மெர்ச்சன்டைசிங் டீமும் இருக்கு. அந்தந்த ரீஜனலுக்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு மாடலுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. பஜார் ஸ்டைலோட ஜேர்னி பார்த்தலாம். 2016 1000 மில்லியன் ரெவென்யூ கிராஸ் பண்ணாங்க. 2017 19 ஸ்டோரா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே 2018 38 ஸ்டோரா அதிகமாச்சு. 2019 5000 மில்லியன் ரெவென்யூ கிராஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்லயும் ஓபன் பண்றாங்க. ஸ்டோர் 72 ஸ்டோர் ஆகுது. 2023 135 ஸ்டோரா மாறுது. அதுமாதிரி ரீட்டைல் ஸ்பேஸ்ல 1.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டையும் கிராஸ் பண்றாங்க. இவங்க கிட்ட மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர், கிட்ஸ் வேர், ஹோம் நீட்ஸ், பியூட்டி, டாய்ஸ் அண்ட் ஸ்டேஷனரிஸ் இதெல்லாம் இருக்கு. இயர் ஆன் இயர் புது ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க. 2022 18 ஸ்டோர், 2023 34 ஸ்டோர், 2024 33 ஸ்டோர் ஓபன் பண்ணியிருக்காங்க. ரிப்பீட்டட் சேல்ஸும் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. 2024 71.94 இருக்கு. அதர் கஸ்டமர்ஸ்ல இருந்து 28% இருக்கு. பஜார் ஸ்டைல் ரீட்டைல் ஐபிஓ ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 3 வரைக்கும் ஐபிஓ டேட். பிரைஸ் பேண்டு 370 389 வரைக்கும். ஒரு லாட் சைஸ் 38 ஷேர். எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் 35 ரூபா. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் செப்டம்பர் 4 புதன்கிழமை. லிஸ்டிங் டேட் செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை. ரீட்டைலுக்கு ஒரு லாட்டுக்கு 14782, மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். QIBக்கு 20%, ரீட்டைலுக்கு 35% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. 2902 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொண்ட பஜார் ஸ்டைல் ரீட்டைலோட டெபிட் ஈக்விட்டி 0.76 கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2% கீழே இருந்ததுன்னா கடன் கம்மியாக இருக்கிற கம்பெனி. நெக்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துடலாம். அப்பேரல்ஸில் 84%, ஜெனரல் மெர்ச்சன்டைஸில் 16% இருக்குது. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர் பார்த்துடலாம். ஸ்டோர் கவுண்ட் பாருங்கள், இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. 2022 106 ஸ்டோர், 2023 135, 2024 162. சேல்ஸ் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. 2022 5504 மில்லியன், 2023 7871 மில்லியன், 2024 9718 மில்லியனா சேல்ஸ் இருக்கு. எபிட்டா மார்ஜின் 2022 2023 12% இருந்தது. 2024 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட் மார்ஜின் 2022 நெகட்டிவா இருந்தது. 2023 0.64, 2024 2.23% இருக்கு. பேட் மார்ஜின் 10% இருந்தா நல்ல கம்பெனி சொல்லியிருக்கோம். ஆனா இது 2.23 தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். 2024 இவங்களோட அசட் 1165 கோடி, ரெவென்யூ 982 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 22 கோடி. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பார்த்துடலாம். இவங்களோட இபிஎஸ் 2024 3.14 இருக்கு. பிஇ ரேஷியோ பார்த்துடலாம். பிஇ ரேஷியோ பார்க்கறதுக்கு மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். மார்க்கெட் பிரைஸ் வந்து இதோட பிரைஸ் பேண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் எடுத்துக்கலாம், 389 டிவைடட் பை இபிஎஸ் 3.14. இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய பிஇ வந்து 123.88. இண்டஸ்ட்ரியோட பிஇ ரேஷியோ பார்த்துடலாம். ஹையஸ்ட் லோயஸ்ட் ஆவரேஜ் எல்லாமே 138 இருக்கு. பஜார் ஸ்டைலோடது 123 இருக்கு. நெக்ஸ்ட் லிஸ்டட் இண்டஸ்ட்ரியல் பீரோட கம்பேரிசன் பார்த்துடலாம். வி மார்ட் ரீட்டைல் லிமிடெட் இருக்கு, V2 ரீட்டைல் லிமிடெட் இருக்கு. வி மார்ட் ரீட்டைலோட இபிஎஸ் வந்து மைனஸ்ல இருக்கு, 48 இருக்கு. V2 ரீட்டைலோட இபிஎஸ் 8 இருக்கு. பஜார் ஸ்டைலோடது 3.14 இருக்கு. இதே RONW V2 ரீட்டைலுக்கும் பஜார் ஸ்டைலுக்கும் 10.32 இருக்கு. இதே வி மார்ட் ரீட்டைலுக்கு வந்து மைனஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் RONW பார்த்துடலாம். 2024 ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 10.32 இருக்கு. இது 20% மேல இருந்தா தான் ஃபினான்ஷியல் சக்சஸ்ஃபுல். இது கம்மியா தான் இருக்கு, 10.32 தான் இருக்கு. டிவிடெண்ட் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இந்த கம்பெனி இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் கொடுக்கல. நெக்ஸ்ட் பீர் கம்பேரிசன் பார்த்துடலாம். பஜார் ஸ்டைல் ரீட்டைல் லிமிடெடோட சிமிலரா இருக்கக்கூடிய கம்பெனி வி மார்ட் ரீட்டைல் லிமிடெட். நெக்ஸ்ட் V2 ரீட்டைல் லிமிடெட், அவங்களோட சார்ட் பார்த்துடலாம். இது வி மார்ட் ரீட்டைலோட சார்ட். 2013 லிஸ்ட் ஆனது. 400 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 3600 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது V2 ரீட்டைலோடது 2012 லிஸ்ட் ஆனது. 2018 500 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 2020 100 ரூபாய்க்கு வந்துட்டு 2023 அப்புறம் தான் இது வேகமாக ஏற ஆரம்பிச்சது. 100 ரூபாயில இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1100 ரூபா
ஒரு வருஷத்துலேயே 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஆஃபர் பார்த்துடலாம். இவங்க ஐபிஓவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி இவங்ககிட்ட இருக்க லோன் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் ஐபிஓவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இந்தியாவில் ரீட்டைலோட growth இயர் ஆன் இயர் போட்டிருக்காங்க. 2024 69 லட்சம் மில்லியனாக இருக்குது. இதே 2027 1,25 லட்சம் மில்லியனாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பரல் மார்க்கெட் சைஸும் இயர் ஆன் இயர் growth ஆகிட்டு இருக்கு. 2022 41 லட்சம் மில்லியன், 2023 54 லட்சம், 2024 68 லட்சம், 2027 1 கோடியாக growth ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து growth ப்ரொஜெக்ஷன் கிட்ஸ் வேர், உமன்ஸ் வேர், மென்ஸ் வேர் தனித்தனியாக போட்டிருக்காங்க. 2023-24 விட 2027 கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. பசார் ஸ்டைலோட கீ ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். வெஸ்ட் பெங்கால்லையும் ஒடிசாலையும் ஸ்ட்ராங்காக இவங்களோட கடைகளை நிறுவியிருக்காங்க. அங்கே உள்ள கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, அந்த ரீஜனலுக்கு ஏற்ற மாதிரி தேவையானதை கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி அப்பேரல்ஸ் இல்லாமல் ஹோம் ஃபர்னிஷிங் ப்ராடக்ட்ஸ் கூட கொடுக்குறாங்க. இவங்க காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்குறதுனால ரீட்டைல் மார்க்கெட்டை ஓரளவு கேப்சர் பண்ணியிருக்காங்க. 9 ஸ்டேட்டில் 162 ஸ்டோர் இருக்குது. இவங்களோட ஸ்ட்ராங்கான வளர்ச்சி. 57 ஸ்கில்டு இன்னோஸ் டீம் இவங்ககிட்ட இருக்குது. பசார் ஸ்டைலோட ரிஸ்க் என்னென்னு பார்த்துடலாம். இவங்க வெஸ்ட் பெங்கால், ஒடிசாவில் மட்டுமே இவங்களோட ஆப்ரேஷனை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நியூ ரீஜனில் இவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. பெரிய பெரிய ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு செலவு ரொம்ப அதிகமாகுது. ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரைஸிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரீட்டைல் செக்டார் ஏதாவது எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்ததுன்னா பெருசாக பாதிக்கப்படும். பசார் ஸ்டைல் ரீட்டைலோட ஜிஎம்பி ட்ரெண்ட் பார்த்துடலாம். 26 தேதி 141 ரூபா இருந்த ஜிஎம்பி 28 தேதி 125 குறைஞ்சிச்சு. மறுபடியும் 29 தேதி 130 இருக்குது. இது வந்து இப்போ ஆவரேஜாக 33% அப்படின்னு காமிக்குது ஜிஎம்பி. பசார் ஸ்டைல் ரீட்டைலுக்கு கடன் கம்மியாக இருக்குது. ஆனால் பேட் மார்ஜினோ RONWO சொல்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் V2 ரீட்டைல் சமீப காலத்தில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பசார் ஸ்டைல் ரீட்டைலும் அந்த அளவுக்கு வேறு ரீஜனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணாங்கன்னா பெருசாக வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குது. நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுங்கள். நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.